வெற்றி வணக்கம், வீர வணக்கம். குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ குரூப் 4 எக்ஸாம் இருக்கிற நேரத்தில் வந்தது எனக்கு கொஞ்சம் அதிருப்தி தான். குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 3 months கேப் இருந்தால் நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வந்திருக்கு. 27 ஏப்ரல் 27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஏப்ரல் 27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜூலை 13ஆம் தேதி 9:30லேருந்து 12:30க்கு எக்ஸாம். ஜூலை 13ஆம் தேதி 9:30லேருந்து 12:30 வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாமோட டேட்டு அப்புறமா சொல்லுவோன்னு சொல்கிறாங்க. பொதுவாக குரூப் 1னாலே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு 3 ஸ்டேஜ் இருக்கும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு 3 ஸ்டேஜ் இருக்கும் குரூப் 1ல். இப்போ இந்த ஜூலை 13 வந்து ப்ரிலிம்ஸ்க்குரிய டேட்டு. மெயின்ஸ் இன்டர்வியூலாம் அடுத்தடுத்து நடக்கும் சொல்லுவாங்க. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் மெயின்ஸ் வந்து போக முடியும். ஸோ மித்தபடி அப்ளை பண்ணுற நார்மல் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும். முக்கியமான வேக்கன்சிஸ்னு பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர் இருக்குது, கன்ஃபர்டு ஐஏஎஸ்ஸாக கூட ஆகலாம். டிஎஸ்பி இருக்குது, கன்ஃபர்டு ஐபிஎஸ் ஆகலாம். அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ், டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் டிஆர்சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். லாஸ்ட்டு குரூப் 1லேயும் குரூப் இதில் கூட இருந்துச்சு. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ். ஸோ இந்த போஸ்ட்லாம் இருக்குது. எல்லா போஸ்ட்டும் சேர்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 90 வேக்கன்சி இருக்குது. எல்லாம் சேர்த்திங்கன்னா 90 வேக்கன்சி இருக்குது. இதில் டெப்டி கலெக்டர் ஒரு 16 இருக்குது, டிஎஸ்பி ஒரு 23 இருக்குது. பார்த்து நல்ல வாய்ப்பு தான். குரூப் 1 டார்கெட் பண்ணியிருக்கலாம், நல்ல வாய்ப்பு தான். ஏன்னா இந்த குரூப் 4 டைம் இருக்கிற நேரத்தில் இருக்கிறதா வந்து குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ மினிமம் எல்லாமே 21 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதிகபட்சம் 34 இருக்குது. அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதில் அது ஏஜில் பிறகு 39 வரைக்கும் இருக்குது. பெரும்பாலும் 39 வரைக்கும் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 39 வரைக்கும் இருக்குது. அதாவது எம்பிசி, பிசி முஸ்லீம்ஸு, எஸ்சி அருந்ததியர்கள், எஸ்டி இவங்களுக்கு எல்லாமே என்னென்னா 39 வயசு வரைக்குமே எழுதலாம். அதில் மேலே கொடுத்துருக்கிறது வந்து ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் தான். ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு, அதாவது ஜென்ரல் கம்யூனிட்டினா ஓசின்னு சொல்லுவோம்ல அவங்களுக்கு. சரியா? ஸோ பயன்படுத்துங்க. ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதும். பெரும்பாலும் ஏதோ ஒரு டிகிரி தான் சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப டீட்டெயிலாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பெரும்பாலும் ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் எழுதலாம். எனி டிகிரி இருந்தால் எழுதலாம். ஸோ எனி டிகிரி இருந்தால் எழுதுங்க. அப்புறம் போஸ்ட் வைஸ் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதை வச்சு கூடுதல் மார்க் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல படிக்கணும். கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸு, ஏன்ஷியன் இந்தியா, மாடல் இந்தியா, மிடிவல் இந்தியா, புரிதலையா? ஸோ இதுமாரி விஷயங்கள்லாம் நல்லா படிக்கணும். மெயின்ஸில் மட்டும் மேக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு எத்திக்ஸ் இன்டெகிரிட்டியும் சேர்த்துருக்காங்க. மெயின்ஸில் மட்டும் மேக்ஸ் எடுத்துகிட்டு எத்திக்ஸ் இன்டெகிரிட்டியும் சேர்த்துருக்காங்க. நிறைய சென்டர்ஸ் இருக்குது. படிங்க. என்ன ஒரே வருத்தம்னா குரூப் 4 எக்ஸாம் முடித்து ஜூன் 9 முடித்து ஒரே மாதத்தில் இந்த எக்ஸாம் வரா மாதிரி இருக்குது. டைம் கண்டிப்பாக பத்தாது. எல்லாருமே டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் போடுங்க. இந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிஎஸ்சி மெயில் ஐடி இருக்குது. மெயில் போட்டு ஒரு 3 months கேப்பாவது கொடுங்கன்னு கேளுங்க. ஏன்னா இதில் குரூப் 4க்கு பெரும்பாலும் தமிழாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ தமிழ் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிப்பாங்க. ஒரு ஜிகே மேக்ஸ் வந்து ஒரு 75-25, அதுவும் ஸ்கூல் புக்கு மட்டும் படிப்பீங்க. பட் குரூப் 1க்குன்னா கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்டில் ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்கணும். கொஞ்சம் டீப்பாக படிக்க வேண்டியிருக்கும். அதனால் டைம் தேவைப்படும். ஏற்கனவே படிச்சிருந்தாலும் கூட டைம் தேவைப்படும். அதனால் இது ஏதோ குரூப் 4 எழுதுகிறவங்களாம் குரூப் 4 எழுதுங்க, நீங்களாம் குரூப் 1க்கு வர தகுதியற்றவர்கள்னு சொல்கிற மாதிரி இருக்குது. புதில் அதுக்குன்னு தனியாக அந்த யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தோணுது. இந்த யூபிஎஸ்சி படிச்சுட்டு குரூப் 2 குரூப் 4 எழுதாமல் இருப்பாங்க தெரியுங்களா, அவங்க குரூப் 1 யூஸ் பண்ணிக்கிட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக எக்ஸாமே நடத்த மாட்டாங்க. நடத்தினா 1 மாதம் கேப்பில் நடத்தினா எப்படி படிப்பாங்க? தயார்படுத்தணும்ல, மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. எப்போ எக்ஸாம் நடத்தினாலும் தகுதியானவங்கள தான் எடுக்க போகிறீங்க. அதுக்கு நல்லா டைம் கொடுத்து எடுங்க. 2 வருஷமாக ஒரு எக்ஸாமும் இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு வந்து 1 month கேப்பில் 2 எக்ஸாம் நடத்துறது எப்படி சரியாக இருக்கும்? படிக்கணும்ல அவங்க. புரியுதா? நீங்கள் எக்ஸாம் நடத்துறீங்களா இல்லைன்னு தெரியாமல் நிறைய பேர் வேறு வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ 2 எக்ஸாம் ஒரே நேரத்தில் இருக்குது. குரூப் 4 இருக்குது, குரூப் 1 இருக்குது. குரூப் 4 முடிச்சுட்டு வந்து தான் குரூப் 1 படிப்பாங்க. அப்போ ஒரு 3 months டைம் கொடுத்தா என்ன?
ஏன்னா அப்படி 3 வருஷமாக டைம் கேட்குறோம். ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கு நடுவில் ஒரு 3 months டைம் கொடுங்க. அதுக்கு எல்லாருமே மெயில் போடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுக்குறோம். 3 months டைம் கொடுங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சு மெயில் போடுங்க. சரியா? தேங்க்யூ. வெற்றி வணக்கம், வீர வணக்கம்.